நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதியதாக இந்த செய்தி சொல்கிறது என்று சொல்லி சஹீஹுல் புகாரியிலே கல்வி என்ற பாடத்திலே வரக்கூடிய ஒரு செய்தியை ஒருவர் சுட்டி காட்டி, அப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதினார்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது எந்த அடிப்படையில் வந்த கேள்வி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத தெரியாது அப்படின்னு வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எழுதினார்கள் என்று நாங்கள் என்ன செய்யறது, இல்லை புரிஞ்சு கொள்றது அப்படின்றத கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே அந்த மந்திரத்திலே காட்டுங்கள் என்று பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹி இதில் ஷிர்க் இல்லை என்று சொன்னார்கள் அப்படின்னு வரக்கூடிய செய்தியெல்லாம் எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், நபி அவர்களே நேரடியாக அந்த எழுத்தை எழுதியதாக அர்த்தம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொருடைய துணை கொண்டு ஒன்றை வாசிப்பார்கள், இன்னொருடைய துணை கொண்டு ஒன்றை எழுதுவார்கள் அப்படின்றது அவருடைய அர்த்தம். அது பொதுவாக ஆட்சியில் மன்னர் கடிதம் எழுதினார் அப்படின்னு சொன்னால், மன்னர் கடிதம் எழுதுறது இல்லை, அவருக்குரிய ஆளை வச்சு தான் கடிதம் எழுதுவாங்க. மன்னர் என்ன செஞ்சாரு, இந்த விஷயத்தை மக்களுக்கு மத்தியில் வாசித்தார் அப்படின்னா மன்னர் வாசிக்கல, மன்னருடைய உதவியாளர் என்ன செய்தார், வாசித்தார் என்றதை நம்ம புரிஞ்சு கொள்றோம். எனவே அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதியதாகவும் வாசித்ததாகவும் வரக்கூடிய செய்திகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாசிக்க இயலாது என்ற செய்தியும் எழுத இயலாது என்பதும் தெளிவான ஒரு விஷயம். அல்லாஹ் குர்ஆனிலே நேரடியாக என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைக்கும் வரைக்கும் எழுதக்கூடியவராக இருக்கவில்லை, வாசிக்கக்கூடியவராக இருக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். எனவே வாசிப்பு என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கவில்லை. அடுத்தது அதனது அர்த்தம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு எழுத்து கூட தெரியாது, ஒரு இலக்கம் கூட தெரியாது என்ற அர்த்தம் இல்லை. பொதுவாக படிக்க தெரியாத, வாசிக்க தெரியாத நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சாதாரணமாக சில எழுத்துக்கள் என்ன செய்யும், தெரிஞ்சிருக்கும், சாதாரணமாக சில இலக்கங்கள் தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்களுக்கு தெரிஞ்சிருந்ததே தவிர வாசிக்கக்கூடிய அளவில், முழுமையாக எழுதக்கூடிய அளவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இது ஒரு குறை அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட விஷயத்தில் எழுத தெரியாது, வாசிக்க தெரியாதுன்றது ஒரு குறை அல்ல. சிலர் இது குறைன்னு நினைச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத தெரியும், வாசிக்க தெரியும் என்று சொல்லி தானாக கொண்ட வரலாற்றில் இல்லாத ஒரு செய்தியை திணிக்க பார்க்கிறாங்க. அதாவது இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு விளக்கத்தை சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள், உண்மையில் ஒரு அழகான ஒரு விளக்கம். பொதுவாக எழுதல் வாசித்தல் என்பது அடிப்படையிலேயே ஒரு அறிவு கிடையாது. எழுதுறதும் வாசிக்கிறதும் அடிப்படையிலேயே ஒரு அறிவு கிடையாது. ஒரு அறிவை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு அறிவை இன்னொருவருக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் உள்ள ஒரு ஊடகம் தான் எழுத்தும் வாசிப்பும். ஒரு அறிவை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு அறிவை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் உள்ள ஊடகம் எழுத்தும் வாசிப்பும். யாருக்கு எழுத்து இல்லாமலும் வாசிப்பு இல்லாமலும் ஒரு அறிவை எடுத்துக்கொள்ள முடியுமோ, ஒரு அறிவை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, அவருக்கு இந்த எழுத்து வாசிப்பு என்பது அவசியம் இல்லை. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா இது இல்லாமலேயே அறிவை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனையில போட்டு சேர்த்து மனநமிட வச்சுட்டான். அந்த அறிவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு உலகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான எல்லா வழிவகைகளும் அல்லாஹ் தஆலா செஞ்சிட்டான். எனவே எழுத்து வாசிப்பின் மூலம் என்ன தேவையோ அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில முழுமையாக அமைஞ்சிட்டு, முழுமையாக அறிவும் கிடைக்குது, முழுமையாக அறிவும் கொண்டு போய் சேர்க்கப்படக்கூடிய அந்த தன்மை ரசூலுல்லாஹ்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட விஷயத்துல எழுத்தும் வாசிப்பும் இருக்கிறது என்றது ஒரு குறையாகத்தான் என்ன செய்யும், அமையுமே. அது இல்லாமலே கிடைச்ச ஒன்றுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடி போக வேண்டிய ஒரு அவசியம் உண்டு இப்ப என்ன இல்லை. எதுவரைக்கும் இது இல்லாமல் படிக்கவோ வாசிக்கவோ கொண்டு போய் சேர்க்கவோ முடியாதோ அவர் தான் அந்த எழுத்தையும் வாசிப்பையும் என்ன செய்யணும், அதாவது படித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு விளக்கத்தை சொல்றார். உண்மையிலே அது ஒரு அழகான ஒரு விளக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதவில்லை, வாசிக்கவில்லை என்பது உண்மை. அதன் அர்த்தம் ஒரு எழுத்தும் ஒரு இலக்கமும் தெரியாம இருந்தாங்கன்ற அர்த்தம் அல்ல. அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதியதாக வாசித்ததாக வரக்கூடிய ஒரு சில செய்திகளை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், அவருடைய கட்டளையில நடந்தது அப்படின்னு என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.